கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்கறோம்னா, ஒன்றிய துணை கல்வி அமைச்சரா கூடிய தர்மேந்திர பிரதான் தற்போது பதவியில இருக்கிறார். இந்த பதவி விலகினுடைய சம்பவம் ஒரு சாதாரண ஒரு சம்பவமா பேசப்பட்டாலும், இந்தியா முழுவதும் இந்த செய்தி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜகவினுடைய கல்வி அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் ஆட்சியில எந்த ஒரு அமைச்சர்களுமே பதவி விலகுனதே கிடையாது. பல போராட்டங்கள் நடந்திருக்கு. விவசாய போராட்டம் நடந்திருக்கு. விவசாயத்துறை அமைச்சராக பதவி விலகுனது கிடையாது. தமிழ்நாடு இந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததுலேருந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்போது கூட கல்வித்துறை அமைச்சராக கூடிய ஒரு பதவி விலகினது கிடையாது. இப்ப தர்மேந்திர பிரதான் அதுக்கு முன்னாடி பல அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா தற்போது சிஜேபி கட்சியினர் பதவி விலகம் வச்சிருக்காங்க. இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது உங்களுக்குலாம் தெரியும், ஜந்தர் மந்தர் நடந்த போராட்டம். இது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பல நபர்களும் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த பிரச்சனை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பேசு பொருளா ஏற்படுது. அதனால அந்த செய்திக்குள்ள நான் போகல. ஆனா பாஜகவினுடைய அந்த கொடுங்கோலாட்சியை நம்ம சொல்லி ஆகணும். அயோத்தியில நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம். வரலாற்று சின்னமான பாபர் மசூதி இடிச்சிட்டு அங்க ராமர் பிறந்தார். இங்கதான் குட்டிராமர் பிறந்தாரு. அதனால அவருக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை கட்டினாங்க. இனிமே இந்தியாவில் பஞ்சம் கிடையாது, பசி கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. மோடி ஆட்சியில நதிநீரை பதிநீராக்குவோம், குடிநீரை கூல்ட்ரிங்க்ஸ் ஆக்குவோம். இந்த மாதிரி பல திட்டத்தை கொண்டு வருவோம். அதனால இந்திய மக்கள் இனிமேல் சுதந்திர சுவாசிக்கிறாங்கன்னு பாஜக ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வட இந்திய மக்களை ஒரு இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள், பாகிஸ்தான்காரனை வெளுக்கணும், சைனாக்காரனை வெளுக்கணும், இங்கிட்டு வங்காளதேசக்காரனை வெளுக்கணும், இந்த மாதிரி உலக நாடுகளுக்கே நாம தான் பெரிய ஆளு அப்படின்னா ஒரு கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்துக்கள்னு சொல்லிட்டு இந்துக்களுடைய உண்மையான ஒரு ஆட்சி வேணும்னா பாஜகவுக்கு வாக்களிங்க. இந்துக்களுடைய ஒரே நம்பிக்கை மோடி தான், இந்துக்களுடைய ஒரே நம்பிக்கை RSS தான் சொல்லிக்கிறங்க ஒரு கும்பலுக்கு. அதே இந்துக்கள் வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் திரண்ட ஒரு போராட்டம்னா சிஜேபி நடந்த போராட்டம். ஒன்றியத்தினுடைய கல்வித்துறையில பல மோசடி நடந்திருக்குது. அண்மையில் நடந்த வினாத்தாள் கசிவு, இது இப்ப நடந்தது. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட முறையில வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு. அதுல நீட் தேர்வு வினாத்தாள் கிட்டத்தட்ட 90 இடம் சொல்றாங்க. அப்ப அப்படிதான் நிலைமை இருக்கு பாஜக ஆட்சியில. இதை எதிர்த்து கேட்க பல நபர்கள் ஆளே இல்லை. கடந்த காலங்களில் காங்கிரஸ் போராடுவாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்தவங்க தானே. உங்க பேச்சுவார்த்தை எங்க போனா அங்க நடத்திக்கிறது, அவங்ககிட்ட போனா அவங்க உங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. ரெண்டு கூட்டு களவாடிக்கிறது. பாஜக சொல்லுவாங்களே, இவன் அடிச்சு கொள்ளுவான், இவன் கூட இருந்தே லைட்டா கொள்ளுவான், அதாவது இவன் துப்பாக்கி வச்சு சுடுறான்னா இவங்க குச்சியை வச்சு அடிப்பான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்போ பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ்லாம் கிடையாதுன்றதுனால சிஜேபி தன்னழிச்சா ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க. இது ஒரு மாணவர் போராட்டமா இருந்திருக்கு. அது வட இந்தியாவை சார்ந்தவங்க. இந்த போராட்டம் விவசாயத்தை தென்னிந்தியா, தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள்லாம் ஒரு போராட்டம் கொஞ்ச நாளுக்கு முன்னால் நடத்திருந்தாங்க. வேளாண் திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு டெல்லியில அரை நிர்வாகமா ஓடினாங்க. ஒன்றிய பாஜக அரசு கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அவங்க ஒடுக்குறக்கா பஞ்சாப், சிங்கு, ஹரியானாவை சேர்ந்த அந்த சிங்குகள் தான் மிக தீவிரமான ஒரு வருட கால போராட்டத்தை நடத்தினாங்க. ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, வட இந்தியாவில் ஒரு போராட்டத்தை ஒடுக்கணும்னா வட இந்தியாவில ஒரு டீம் தரணும். நீட் தேர்வு எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் நீட் தேர்வு கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா போராட்டம் பண்ணுது. திமுக உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள், விசிக உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டே வராங்க. எப்போதுமே இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா இப்ப சிஜேபி போராட்டம், ஒன்றிய அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான் பதவியில இருக்காரு. அதுக்கு முன்னாடி பல பேச்சுவார்த்தை இது நடத்துதுக்கு அவங்க நடத்திட்டு எப்படியா சமரசம் பண்ணி வைப்போம், அவங்கள என்னத்தை பண்ண போறாங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒரு 3 மூணு பேச்சுவார்த்தை நடந்தாங்க. அவங்க ஒரே குறிக்கணும்ட்டாங்க, தலைவா நாங்கள் வெளியேறவே முடியாது, அவர் பதவி விட்டு வெளியே போச்சு, அப்பதான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறாங்க. ஒன்றிய அரசினுடைய பிரதமர் மோடி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இதற்கு இடையில பல சம்பவம் நடந்துச்சு. வீடியோ வெளியிட்டு மாணவர் பின்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம், மாணவர்கள் தான் எங்களுக்கு உயிர், அவங்களுக்காக நாங்கள் எது வேணா பண்ணுவோம், தியாகம் பண்றது தான் பாஜகவுடைய அர்ப்பணிப்பு தான் இது எல்லாம் சொல்லி உறவு நீதிமன்றம் அப்படி பண்ணு தடி அடிக்க யாருங்க காரணம்? என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவியில் இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கடந்த 10 நாட்களாக நடக்கும் சம்பவங்களை பார்த்து மனம் கலங்கி போயிடும். ஆஹா, 10 நாளா நடக்கிற சம்பவத்தை பார்த்து ஒரு மனம் கலங்கி போயிருக்கானா, தூங்கலையா, சாப்பிட்டீங்களா இல்லைங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவரை பார்க்கும்போது. கேட்போம், நம்ம செல்போனை பார்த்தானே சொல்லணும். சாப்பிட்டீங்களா பிரதான் அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சாப்பிடாம தண்ணி இல்லாமல் கிடந்திருக்காருல்ல. ஒரு மாசமா போராடுறாங்க. சோனம் வாங்ஸு கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் உண்ணாவிரதம். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? எங்க ஜாலியா இருந்தீங்க? இவர் யாருன்னு கேட்டோம்னா 1997 அப்போது காங்கிரஸ் ஆட்சின்னு நினைக்கிறேன், ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒருவர். அங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக்னால இவர் ஏபிவிபியில் இருந்தார், முன்னாள் தேசிய செயலாளரா. இவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இவர் அன்னைக்கு தடியடிலாம் வாங்கப்பட்டிருந்தாரு. இந்த நீட் தேர்வு அப்போ கிடையாது. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில தடியடிலாம் வாங்கி அப்புறம் ஏபிவிபியில முக்கியமான புள்ளியாகி பல போராட்டங்கள் நடத்தி தான் பாஜகவுக்குள்ள முக்கிய தலைவராக இன்னைக்கு ஒரிசாவில் அமைச்சராக இருக்கார்.
ஒரு கருத்தை சொல்றாரு. வேதனையா இருந்தாராம், கலங்கி போயிருக்காராம். அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. இளம் தலைமுறையின் கனவுகளை நனவாக்குவது நம் கடமை. அவரும் உணர்வுகளை மதிக்கிறேன். உணர்வுகளை மதிக்கிறீங்கன்னா என்னைக்கியா இருக்கணும்? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனப்பே நீங்க வெளியே இருந்தீங்க. உண்மையிலே வந்து ஒரு சரியான ஒரு அமைச்சரியா பாஜகவுக்கு கிடைச்ச ஒரு தூய்மையான அமைச்சர்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவ்வளவு போராட்டம், இவ்வளவு அடி, எவ்வளவு பொருட்செலவு. அவங்கலாம் பாருங்க வேலை இல்லாம அங்க போய் கிடக்குறாங்க 1 மாசமா. பல பேர் வந்து சிஜேபி கட்சிக்காரங்களே கிடையாது. அப்ப இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு, இவ்வளவு கொடுமை பண்ணிட்டு, நாங்க இப்பதான் அடி பண்ணுவோம்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இளைஞர் சக்தியை சதி வலையை சிக்க விட மாட்டோம். இவங்க எந்த சதி வலைக்கு போனாங்கன்னா, அதாவது பாஜகவை தவிர்த்து எங்க போனா அவங்க தேச துறை ஆன்டி இண்டியன் முதல்னு சொல்றது. அதுல ஒரு போராட்டக்காரர் ஒரு பசங்க கூட கேட்டாங்க. சிஜேபியை சேர்ந்த ஒரு பையனை கேட்கிறாங்க. உங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து காசு வருதா, அமெரிக்கால இருந்து காசு வருதான்னு. ஆமா, நான் வர்றதுக்கு வந்து பாகிஸ்தான் கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு அமெரிக்கா கொடுத்தாங்க, இப்போ போறதுக்கு எப்படின்னு தெரியல, நீங்க உங்க இந்தியாவில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா போலாம் எங்க வீட்டுக்குன்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு முடிச்சு விட்டான். ஆனா செய்தி நிறுவனங்கள் அப்படிதான் இருக்கும். கோடி மீடியாக்கள் மோடி ஆட்சியை பாதுகாக்கிறதுல பாஜகவோட மிக தீவிரமா செயல்படுறத இந்த கோடி மீடியாக்கள். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஜோசப் விஜய் ஆட்சி இருக்கு, நியூஸ் சேனலே கதை கலங்க விட்ட விஜய், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ட்விஸ்ட் வச்ச விஜய், திடீரென கிளம்பும் விஜய். இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு கர்நாடகா போறாரு. ஆனா இப்பயும் வந்து திடீரென முடிவெடுத்த விஜய், திடீரென கிளம்பும் விஜய். இப்போ தாவேக்காவுக்கு ஒரு ஐடி விங்கு, பாஜக ஒரு. டெல்லியில எப்படி பாஜக காவல்துறை மாணவர்களை ஒடுக்குதோ, அவங்களாம் அனுமதி கொடுத்து அடிக்கிறாங்க. இங்க அனுமதியே இல்லாம அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதை சொல்லுவாங்கல்ல, அவனா பரவாயில்ல, இந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி, அவனா பரவாயில்லடா கூட்டு போய் அடிச்சான், இன்னும் சாப்பாடு போட்டு அடிச்சான்டான்னு. நீங்க எதுவுமே கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, பிஸ்கட் கொடுக்கல, போறவனா தரன்னு இழுக்கிறீங்க. இதை கேட்டா நான் நீட் ஒழிப்புல நாங்க உறுதியா இருப்போம்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வேற சொல்றாரு. உங்கள் தலைவர் வேற தீர்மானம் வேற நிறைவேற்றினாரு மாநாட்டுல. அப்ப இந்த லட்சணத்துல இருக்கு. அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா தர்மேந்திர பிரதான், தற்போதைய சூழலை தேச உறவு பயன்படுத்த அனுமதிக்கணும். யார் அந்த தேச உறவுன்னு எனக்கு தெரியல. நாட்டுல எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் அது தேச உறவுன்னு சொல்லி கட்டமைக்கிறது. அது யாருன்னே தெரியல. முதல்ல இந்த நாட்டுக்கு தேச உறவுல பாஜக, பாஜக RSS கும்பல் இந்த தேசத்துக்கே உறவு. இந்த நாட்டை சார்ந்த நலன் சார்ந்த எந்த ஒரு போராட்டத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்குறது. நீட் வினாத்தாள கசிவு தானே. RSSன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க கிளை அமைப்பான கிட்டத்தட்ட ஒரு 20-30 அமைப்பு இருக்குங்க. என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாம் போராடி இருக்கணும். பாதிக்கப்படுறது ஏதோ ஒரு சில வீடு மட்டுமா, இல்ல ஒட்டுமொத்த குடும்பமேவா? அப்ப உங்களுக்குலாம் லீக் ஆகுதா? பேப்பர்லாம் கொடுக்குறேன் பாஜக மட்டும் இந்த லீக் ஆகுதுல, லைட்டா எடுத்துக்கங்கடா, கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களா? அதனால எதுவும் அமைதியா இருக்கீங்களா? இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்பது ஒரு ஆரோக்கியமானதா இருந்தாலும், தர்மேந்திர பிரதானோட அந்த பதவி முடியணுமா? அடுத்து இன்னொரு அமைச்சர் வர போறாரு, அடுத்து கசிவு ஏற்படும். பாஜக ஆட்சியவே அகற்றுறதுக்கான ஒரு போராட்டமாக தான் நம்மளுடைய போராட்டமாக இருக்குன்றத இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.